ஒரு தடவை உருப்படியா போயிட்டோம்னு வச்சுக்கலாம், அடுத்த தடவை நமக்கு அது சகஜமாயிடும். ப்ரோ. அது அதனால அனுப்போம். நேத்து இவரும் வந்திருந்தாரு ப்ரோ. அந்த ஓ சொன்னோம்ல, சரி அதாவது சரி வந்து ப்ரோ. 3 விதமான கேரக்டர் ப்ரோ. நான் சொல்றேன் பாருங்க. ஒண்ணு வந்து சிப்பாய்ன்னு ஞாபகம் வச்சீங்க, சிப்பாய். இன்னொருத்தன் வந்து குதிரைப்படைன்னு ஓகே ஞாபகம் ப்ரோ. வச்சீங்க. இன்னொன்னு வந்து வானத்துல இருந்து அடிக்கிறவன். ஓகேவா? இப்ப 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? அந்த முதல் சிப்பாய் ஓகே இருக்கான்ல, ப்ரோ. அவனோட வேலை வந்து கண்ட்ரோல் பாயிண்ட பிடிக்கிறது. சரி ப்ரோ. ஓகேவா? கண்ட்ரோல் பாயிண்ட பிடிக்கும் போது, இப்ப ஆப்பனண்ட்டை வந்து பாக்குறான்னு வச்சீங்கன்னா, ஆப்பனண்ட்டை அடிக்கலாம். மத்த 2 அவனை பேரை அவன் அடிக்கலாம். 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 ஆனா ஆனா ஒரு சட்டம் இருக்குது. நம்மள அவன் அடிக்கலாம் ப்ரோ. எந்த இடத்துல வேணாலும் அவன் நம்மள அடிக்கலாம். ஒரே நிமிஷம். கண்ட்ரோல் பாயிண்ட் புடிச்சு வச்ச கண்ட்ரோல் பாயிண்ட் இருக்குல்ல, ப்ரோ. அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ல வந்தா மட்டும் அவன் நம்மள அடிக்க கூடாது. ஓ புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுது ப்ரோ. புரியுது. அந்த இடத்துல மட்டும் அடிக்க கூடாது. அடிக்க கூடாது நம்மள. அதாவது நம்பர் 2, 3. ஓகேவா? இப்ப அதே சரி சரி வந்து ப்ரோ. அவன் வந்து கண்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு வெளியே இருந்தா நம்மள அடிக்கலாம் அவன். ஓகே. இப்ப அதே மாதிரி ஒரு சிப்பாய் இன்னொரு சிப்பாய் அடிக்க கூடாது. ஓ அது டீம் போடும் போதே நம்ம சொல்லி வச்சுக்கணுமா ப்ரோ, யார் யார் இல்ல என்னன்னு? இல்ல, டீம் அவங்கவுங்க தனித்தனியா கூட்டு வர வேண்டியதுதான். அது ஓ தனித்தனியா சரி வீடியோ சரி ப்ரோ. போட்டுரும். நம்ம தனித்தனியா ஒரு வீடியோவே ஒண்ணு போட்டுருவோம். ஓகே ப்ரோ. ஐயோ, கரெக்டா தான் வரணும். அவர் என்ன ப்ரோ உள்ள வரலையா? தெரியல, போயிட்டாரு நினைக்கிறேன். இவங்க சும்மா தண்டமா விளாண்டுட்டு இருப்பாங்க, போயிட்டாரு bro. நினைச்சேன். அந்த இடம் தான் ப்ரோ. ப்ரோ இந்த பக்கம் வெளியில வர பாருங்க. ட்ரை அங்கதான் பண்றேன் ஏற ப்ரோ. நீங்க எப்படி அங்கதான் ஏற பார்க்கணும். லைட்டா கார்னர் தான் ப்ரோ, விட்டோம்னா கீழே போயிருவோம். பார்த்து கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஆனா இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஒரு புள்ளி தான் இருக்கு, அந்த புள்ளிக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ப்ரோ நீங்க அப்படியே போங்க ப்ரோ, பிரச்சனை இல்ல. இல்ல ப்ரோ, நீங்க வாங்க, நான் நிக்கிறேன். அப்படியே வேணா பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்கலாம் ப்ரோ. அப்படி போக முடியுது என்னால. நடந்து போக முடியுதா? ப்ரோ நடந்து போயிட்டு தான் இருக்கேன். மேல எங்கேயோ ஏறுது ப்ரோ. ப்ரோ மேல வந்துட்டேன். இப்படி ப்ரோ? பின்னாடியே நடந்து போற மாதிரி ஒரு பாதை இருந்துச்சு ப்ரோ, அப்படியே வந்தா வேற வந்துட்டேன். மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. இந்த சைடு ஒண்ணு இருக்கு ப்ரோ, இங்கிட்டே வந்துட்டேன். ப்ரோ எங்க வந்துட்டோம் பாத்தீங்களா? அந்த பில்டிங் மேல போயிட்டீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. தெரியுறீங்க ப்ரோ ரொம்ப தூரத்துல.
அந்த சென்டருக்கு மேல இருக்கிறீங்க. மேலே போயிட்டேன். சரியான ஹைட் ப்ரோ ஆஹ் அது. ஆமா தெரியுது ப்ரோ. இங்க இருந்து பார்த்தா ஒரு மாதிரி பனி மூட்டத்துல தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா சரியான ஹைட் அது சொல்ல போனா. ஆஹ் மேப் ஃபுல்லா தெரிஞ்சிருக்குமா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆஹ் அட்டச்சா, இந்த இடம் தான் ப்ரோ வலிக்கிடுச்சு. ஆஹ் பரவாயில்ல, இதுக்கு மேலே போயிட்டாங்க. ஹோட்டலோட ஆஹ் டாப்புக்கே போயாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க தெரியுது அவங்களுக்கு, இது மேல போக கூடாது ஆஹ் அப்படின்னு. ப்ரோ. ம் 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 எல்லாம் போனா என்ன ஆகும்? ஏன் ம் ம் ஸ்டாம்ராக்க வச்சுக்கிட்டு கண்டிப்பா ப்ரோ. நம்ம இந்த இந்த சென்டர் மேல ஏதாவது ஏறி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, அந்த குச்சி மாதிரி நிக்குதுல, இந்த சென்டர். ப்ரோ. ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த தடவை. போலாம். என்ன பண்ணலாம்? போதுமா?